எதனால சார் உங்களால்? அரசியல் ஆதாயத்துக்காக இவர்கள் இராணுவத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் என்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே பல முறை நிரூபணமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்தால் புல்வாமா இராணுவ வீரர்கள் 40க்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். சிந்தூர் ஆபரேஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம நாட்டு இராணுவத்துடைய திறமை ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்களுடைய பாதுகாப்புக்கு ஏன் இராணுவம் வரவில்லை? அங்கே இருந்த இராணுவம் எங்கே சென்றது? லோக்கல் போலீஸ் என்னாச்சு? வரவில்லை என்றால் ஏன் வரவில்லை? என்ன நடவடிக்கை எடுத்து? இன்னொரு பக்கம் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. இந்த கொண்டாட்டங்கள் எதற்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க வெற்றியை கொண்டாடுறதா அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களும் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்றாங்க, நம்மளும் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்றோம். அப்ப தோல்வி யாருக்கு தான்? யார் தான் இதுல உண்மையிலே வெற்றி பெற்றாங்கன்ற ஒரு கேள்வி வருது. நியாயமான கேள்வி. இந்தியாவை பொறுத்தவரை ராணுவ அமைச்சர் சொல்றாரு, நாங்க பாகிஸ்தானை தாக்க போறதை முன்கூட்டியே சொன்னோம். ஒரு பேட்டி வந்துச்சு. அப்போ ராகுல் காந்தி கேட்டார், அப்போ நீ அடிக்க போகிறத முன்கூட்டியே சொன்னியா? ஆமாம், நாங்கள் அந்த அரசு தான் சொன்னோம். பாகிஸ்தான் அரசும் தீவிரவாதிகளும் கை கோத்து கொண்டிருக்கிறார்கள் என்று யார் சொல்கிறா? இந்தியா சொல்லுது. அப்போ இந்தியா சொல்லிவிட்டு நீ பாகிஸ்தானுக்கு போய் நான் அடிக்க போகிறேன்னு சொன்னால், நீ சொன்ன கூட்டு உண்மையாக இருந்தால் அந்த தீவிரவாதியை அங்கேயே வச்சுட்டு போனா? அப்போ காட்டி கொடுக்கிறவர்கள் இந்திய அரசாகவே இருக்கிறதே என்று ராகுல் காந்தி கேட்டார். பாஜகவை பொறுத்தவரை ஈலை பேனாக்கி பேனை பெருமாக்கக்கூடியது வல்லவர்கள். எதையுமே திசை திருப்பி தனக்கு சாதகமாக கொண்டு வரக்கூடிய நிகழ்வுகளை பார்ப்பார்கள். அந்த வகையில் பயன்படுத்த பார்த்தார்கள். ஆனால் உண்மையில் மக்கள் தெரிந்து கொண்டது வேறு. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வழக்கறிஞரான MGK நிஜாமுதீன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். பஹல்காம் தாக்குதல் நாட்டையே உலுக்கிய இந்த தாக்குதலுக்கு இந்தியா அந்த பதிலடி கொடுத்த அந்த சிந்தூர் ஆபரேஷன் குறித்து பலரும் பெருமிதமா பேசினாலும் சில விமர்சனங்களும் பெரிய அளவுல பேசப்பட்டுட்டே இருக்கு. அந்த விமர்சனங்கள் குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார்? பஹல்காம் விஷயத்துல இராணுவத்தினுடைய தியாகங்கள் அளவு கடந்தது. அது யாராலும் எவராலும் குறை சொல்ல முடியாது. ஆனால் அதை வழி நடத்துகின்ற அரசு ராஜதந்திரத்தில் சோலை போய்விட்டதோ என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. ஏன்னா அந்த அரசு மேல சரியான நிலைப்பாடுகளை நம்மளால எடுக்க முடியல. எதனால சார் உங்களால்? அரசியல் ஆதாயத்துக்காக இவர்கள் இராணுவத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் என்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே பல முறை நிரூபணமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்தால் புல்வாமா இராணுவ வீரர்கள் 40க்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அங்கே குண்டுவெடிப்பு நடந்தது. அந்த குண்டுவெடிப்பிலேயே அந்த பாஜகவை சேர்ந்த மாலிக், அவர் அங்கே கவர்னராக இருந்த சத்யமா மாலிக் அவர்களே இந்த அரசை குற்றம் சொல்லியிருக்கிறார். நேரடியாக பிரதமர் மீதே குற்றத்தை வைத்திருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு பாம்பேயில் மும்பையில் குண்டுவெடிப்பு நடந்தது. அந்த குண்டுவெடிப்பை தொடர்ந்து மும்பை அரசிலும் சரி ஒன்றிய அரசியலும் இருந்தவர்கள் பொறுப்பேற்று ராஜினாமா செய்தார்கள். ஆனால் புல்வாமாவை தனக்கு சாதகமான விளம்பரமாக பயன்படுத்தி தேர்தலுக்கு பயன்படுத்தியது பாஜக அரசு. இப்போ அந்த நிலைமை தான் இப்போ பஹல்காம்லேயும் நம்ம பார்க்குறோம். பஹல்காமில் 26 பேர் ஈவிரக்கமின்றி தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். இதை யாருமே ஆதரிக்கவே முடியாது. ஒன்றும் தீவிரவாத மனம் படைத்தவர்கள் கூட அப்பாவி பொதுமக்கள் என்ன செய்தார்கள் என்று தான் சொல்ல வருமே தவிர அதை ஆதரிக்கவே முடியாது. இப்போ அங்கே இந்திய அரசாங்கம் ஆர்டிகிள் 370 நாங்கள் நீக்கிய பிறகு எல்லாம் சுகமடைந்து விட்டது. எல்லோரும் சுற்றுலா செல்லுங்கள் என்று உள்துறை அமைச்சரிலிருந்து பிரதமர் வரை அதை சொல்லிக் கொண்டே இருந்தார். அதை நம்பி மக்கள் எல்லாம் சென்றவர்கள் பார்டர் கூட செல்லலை. பஹல்காம் அந்த இடம் பஹல்காம் கிட்டத்தட்ட பாகிஸ்தான் பார்டர்லேருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அந்த பார்டருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் மலைப்பாங்கான ரொம்ப மோசமான ரோடு. சாதாரணமாக நம்ம ஊரில் ஒரு 200 கிலோமீட்டர் போகிறோன்னா காரில் போனாவே 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். அந்த மலைப்பான பகுதியில் வச்சுன்னா 6-7 மணி நேரம் ஆகும். அந்த இடத்துல போய் மக்கள் அந்த சுற்றுலா போன அந்த சந்தோஷத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 4 தீவிரவாதிகள் சுட்டார்கள். எப்படி உள்ளே வந்தார்கள்? சரி, எப்போ வந்துட்டான், சுட்ட பிறகு எப்படி வெளியே சென்றார்கள்? 200 கிலோமீட்டர் 6 மணி நேரம் போகணும். 3 லட்சம் இராணுவம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 4 பேர் அடையாளம் கண்டு படம் போட்டார்கள். அப்புறம் இல்லைன்னார்கள், ஏதோ ஒன்று செஞ்சாங்க. இப்போ நான் கேட்பது என்னென்னா, 3 லட்சம் பேருக்கு மேற்பட்ட இராணுவத்தை கொண்ட காஷ்மீரில் அந்த பகுதிக்கு போலீஸோ அல்லது இராணுவமோ 1 மணி நேரத்துக்கு மேற்பட்ட நேரம் வராமல் இருந்தது. நம்ம ஊரில் ஒரு கொலை நடந்தால் கூட 10 நிமிஷத்தில் வந்துடுது வண்டி.
போலீஸ் ஒன்று நின்றுடும், 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்துடுவாங்க. அப்போ காஷ்மீர் போன்ற தீவிரவாத அச்சத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் அந்த போலீஸும் இராணுவமும் எங்கே சென்றது, ஏன் வரவில்லை என்ற கேள்விக்கு இன்னை வரை இந்த அரசாங்கம் பதில் சொல்லவில்லை. சிந்தூர் ஆபரேஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம நாட்டு இராணுவத்துடைய திறமை ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்களுடைய பாதுகாப்புக்கு ஏன் இராணுவம் வரவில்லை, அங்கே இருந்த இராணுவம் எங்கே சென்றது, லோக்கல் போலீஸ் என்னாச்சு, வரவில்லை என்றால் ஏன் வரவில்லை, என்ன நடவடிக்கை எடுத்தார் அதை சொல்லணும். சரி, சுட்டவர்கள் வெளியே சென்றார்கள், பாக்கி வயர்லெஸ்லையோ ஃபோன்லேயோ பார்டரை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் கூட அவர்களை பிடித்து விடலாம். ஆனால் இன்றை வரை ஒருவரை கூட பிடிக்கவில்லை, ஒருவரை கூட இவர்களால் தீவிரவாதி என்று மக்கள் முன் நிறுத்தவில்லை. அப்போ மக்களுக்கு அரசின் மீது விமர்சனமும் சந்தேகமும் எழத்தான் செய்யும். அதைத் தொடர்ந்து சிந்தூர் ஆபரேஷனை வைத்தார்கள். நம்ம இராணுவம் உயிரை கொடுத்து வேலை செய்தது. பார்டரில் போய் அது அந்த காஷ்மீர் பார்டரில் போய் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஐஸ் பனி உறையக்கூடிய நிகழ்வு, எந்த நேரமும் குண்டு விழுந்து அவர்கள் மரணத்தை தழுவலாம் என்ற உண்மையான நிலையில், ரொம்ப மோசமான நிலையிலாம் இராணுவ வீரர்கள் இரவு பொழுதுமா நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு பயிற்சிகள் வேண்டும். இப்போது சிந்தூரில் போய் நம்ம போர் தொடுத்தார்கள். நாமெல்லாம் என்ன நினச்சோம், இந்தியா வலுவான இராணுவம், உலகத்திலேயே 4வது பெரிய இராணுவமாக இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நிச்சயமாக காஷ்மீருடைய இன்னொரு பகுதி நமக்கு மீட்கப்படும் என்ற கனவில் இருக்கும் பொழுது சொல்லிக்கொள்ளாமல் எந்தவித மீட்டிங்கும் வைக்காமல் இரவாக போர் நிறுத்தம் செய்யும். இதைத் தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கள், நான் ஃபோனில் சொன்னேன் பிஸ்னஸை நிறுத்தி போடுவேன் மூடுன்னு சொன்னதாக ஒரு முறை அல்ல 4 முறை சொல்லிவிட்டார். அதற்கு தெளிவான உண்மையிலே அவர் சொல்லி அவர் தான் சட்டாம்பிள்ளையாக இருந்தார் என்றால் ட்ரம்ப்புக்கு கட்டுப்பட்டு ஏன் பாகிஸ்தானை இன்னொரு காஷ்மீரை விட்டு வைக்க வேண்டும். அண்ணாமலை இப்போதைக்கு இந்த காஷ்மீர் தேவையில்லை என்றது போல ஒரு பேட்டி அந்த நேரத்தில் கொடுத்தார். பாதி காஷ்மீர் அங்கே இருக்கும்போது மீதி காஷ்மீரை வைத்துக்கொண்டா பாதி காஷ்மீர் நமக்குள்ள சொந்தது தானே, ஏன் அதை விட வேண்டும்? இப்போ ராஜேந்தர் நடவடிக்கையில் பாகிஸ்தானும் சீனாவும், நம்முடைய எதிரி நாடு சீனா ஏற்கனவே நம்முடைய லடாக் பகுதியில் 2000 சதுர மைலுக்கு மேற்பட்ட இடங்களை கைப்பற்றியிருப்பதாக குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது. அது உண்மையாக பொய்யா என்பது நீங்களோ நானோ சொல்ல முடியாது. நமது இராணுவம் மட்டும்தான் தெரிஞ்ச ரகசியம், ஆட்சியாளருக்கு தெரிஞ்ச ரகசியம். இப்போ இந்த நேரத்தில் இதெல்லாம் தக்க வைத்துக் கொள்வதற்காக சீனாவிற்கு பாகிஸ்தானுக்கு ஆயுதம் வழங்கியதாகவும் குற்றச்சாட்டு எழுகிறது. அப்போ ராஜதந்திரத்தில் பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவும் ஆதரவாக, பாகிஸ்தானுக்கு சைனாவும் ஆதரவாக, பாகிஸ்தானுடைய இன்னொரு எதிரி நாடு பாகிஸ்தானிலிருந்து பிரிந்து போன பங்களாதேஷ் நமக்கு உறவு அற்ற நிலையில் இப்படி ராஜதந்திர தோல்வி ஏற்பட்டிருக்கிறதோ இந்த அரசின் திறமையின்மையினால். பாருங்க, நம்ம நாடு பார்க்குள்ள நல்ல நாடு என்று நாம் சொல்கிறோம். சுற்றி உள்ள நாடுகள் இலங்கை சீனாவோடு மிக நெருக்கமாக, இலங்கையுடைய பிரதான துறைமுகம் சீனாவிடம் 19,000 கோடிக்கு விற்கப்பட்ட நிலையில் நமது பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு அண்டை நாடு க்ளோஸ். அடுத்த அண்டை நாடு நேபாளம் நம்மளோடு சரியான உறவோடு இல்லை, இப்படியுமா இருக்காங்க. அடுத்த அண்டை நாடு பாகிஸ்தான், ரொம்ப பெரிய எதிர்ப்பில் இருக்கிறோம். இன்னொரு அண்டை நாடு சீனா, தீவிரமான எதிரி நாடு. இப்படி எல்லா நாடுமே இந்தியா சூழ்நிலையில் ராஜதந்திரத்தில் எங்கே தோல்வி, பக்கத்தில் கையில் வைத்திருக்க வேண்டிய அவசியமான பாதுகாப்பு, இந்திய பெருங்கலுடைய பாதுகாப்பு கேந்திரத்தை உள்ளடக்கியிருக்கக்கூடிய இலங்கை, அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு ஒரு பக்கம் ஈரான், ஒரு பக்கம் இந்தியா, ஒரு பக்கம் சைனா, இப்படி முக்கியமான கேந்திரத்தில் இருக்கக்கூடிய நாடு இன்னும் துள்ளிக்கொண்டே இருக்கிறது. அவருக்கு சரியான குட்டு வைத்த பாடு இல்லை. அப்போ ராஜதந்திர தோல்வி பாஜக அரசில் இருக்கிறது என்பதுதான் தெரியும். இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிந்தூர் ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியாவிற்கு தான் வெற்றி, இந்த போர்ல வெற்றி பெற்றது இந்தியா தான் அப்படின்ற ஒரு பல விளம்பரங்களை மத்திய அரசு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை மக்களும் வரவேற்கிறாங்க. நம்மள ராணுவ வீரர்களுடைய அந்த தியாகத்தை மக்களும் வரவேற்றுட்டு இருக்காங்க. இந்த ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. இந்த கொண்டாட்டங்கள் எதற்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க வெற்றியை கொண்டாடுறதா அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களும் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்றாங்க, நம்மளும் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்றோம். அப்ப தோல்வி யாருக்கு தான், யார் தான் இதுல உண்மையிலே வெற்றி பெற்றாங்கன்ற ஒரு கேள்வி வருது. நியாயமான கேள்வி. இந்தியாவை பொறுத்தவரை, இராணுவத்தை பொறுத்தவரை சில விஷயங்களில் வெளிப்படையாக எதையும் சொல்ல முடியாது. அதை நான் சொல்லலை. இராணுவ தளபதி ஒருத்தரை பேட்டி கொடுக்கும்போது விமானங்களை பாகிஸ்தான் தாக்கியது உண்மையா இருக்கலாம், போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதெல்லாம் வெளிப்படையாக பேச முடியாது என்று சொன்னார். பாகிஸ்தான் அரசு சொல்லியது, நாங்கள் இந்திய விமானங்களை 5 விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம் அப்படின்னு சொல்லி. இந்தியா மறுத்தது. ஆனால் ரபேல் கம்பெனியும் அமெரிக்காவும் ரபேல் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது உண்மை என்று ஒத்துக்கொண்டார்கள்.
அப்போது ஏதோ ஒரு அவங்க விமானத்தை மட்டும்தான் ஒத்துக்கிட்டு இருக்காங்க, மற்ற விமானங்களை சொல்லலை. இப்போ ஏதோ ஒரு போர் அப்போ தளபதி இதை பேசுகிறாரு, போர்னால் நமக்கும் இழப்பு இருக்கத்தானே செய்யும், உண்மை இருக்காது. அதை நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. இராணுவ ராஜதந்திரத்துக்காக இராணுவத்தினுடைய மீது நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்தி இராணுவர்கள் ஊக்கமாகவும் ஆக்கமாகவும் இந்திய மக்களுக்காக தன்னை தியாகம் செய்து கொள்ளக்கூடிய காரணத்தினால சில விஷயங்களை நம்ம மறுத்து பேச வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அதை நாம் மறுக்கலை. அதற்காக நாம் இந்திய இராணுவத்தை நாம் காவு கொடுத்து விடக்கூடாது. சரியான ராஜதந்திர நடவடிக்கை எடுக்காமல் நீங்கள் போய் அனுப்பி அவங்கள மரண குழியில் கொண்டு போய் தள்ளிடக்கூடாது. நான் நம்பணும், சரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறேன், என்னுடைய ராஜதந்திர நடவடிக்கைகள் சரியாக இருக்கிறது. எனக்கு எந்த நாடு சப்போர்ட் பண்ணாங்க, இந்த சிந்தூர் ஆபரேஷனில் எத்தனை நாடுகள் நமக்கு சப்போர்ட் வழியில் வந்துச்சு. அந்த நாட்டுக்கு அமெரிக்காவும் சீனாவும் நேரெதிர் நாடுகள். இன்னைக்கு உலகத்தில் பெரிய சர்வதிகார வல்லமை பெற்ற நாடாக சைனா வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரஷ்யாவுடைய வீழ்ச்சி, சைனாவுடைய வளர்ச்சி நேருக்கு நேரம் மோதக்கூடிய நேரில் அமெரிக்காவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவு, சீனாவும் ஆதரந்த நிலையில் ஒருத்தனுக்கு ஒருத்தனை எதிரியான நிலையில் அதை பிடிக்கக்கூடிய நிலையில் நம்ம தவறி கொண்டிருக்கின்றோம். அப்போ ஒரு இராணுவத்தில் திறமைய பலமாக மட்டும் பத்தாது, அதை வழிநடத்துகின்ற அரசினுடைய அந்த ராஜதந்திர மூளை என்பது மிக அவசியம். அந்த மூளை இவர்களுக்கு இருக்கிறதா? எதையுமே அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் பாஜக இருக்கின்ற காரணத்தினால தான் இது போன்ற பின்னடைவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இந்த சிந்தூர் ஆபரேஷன் குறித்து இந்திய மக்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியல, வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்றோம். இல்லை இந்த பாகிஸ்தான் இந்தியா போர் குறித்த நிறைய விஷயங்கள் விவரங்களே மக்களுக்கு தெரியாம இருக்க நேரத்துல இந்திய மக்களுக்கே இதை சொல்லாம மேற்கு நாடுகளுக்கு மற்ற நாடுகளுக்கு இதை எடுத்துரைக்கிறதுக்கு இந்தியாவில இருந்து ஒரு எம்பி குழு போனாங்க. அதுல திமுகவின் எம்பியா இருக்கக்கூடிய திரு கனிமொழி அவர்களும் போயிருந்தாங்க. இந்தியர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லாம மற்ற நாடுகளுக்கு சொல்றதால என்ன பயன் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை சார்? அது ஒரு ராஜதந்திர நடவடிக்கைகளே ஒரு பார்ட். ஏன்னா போன நாடுகள் எல்லாம் பொருளாதாரத்தையும் ஆயுதங்களையும் நாடுக்கு வழங்கக்கூடிய தகுதி படைத்த டெக்னாலஜி வைஸ் அல்லது வெப்பன்ஸ் எப்படியோ கொடுக்கக்கூடிய நாடுகள். ஸோ அந்த நாடுகளில் நம்ம சில லாபி பண்ண வேண்டிய அவசிய கட்டாயத்தில் இருக்கும். ஆகையினால எல்லாத்தையுமே தவறு என்று சொல்லிட முடியாது. தேவையின் அடிப்படையில் அதை அங்கீகரிக்கலாம். ஆனால் அதுக்காக காலந்தாழ்ந்த நடவடிக்கை இது முன்கூட்டியே செய்திருக்க வேண்டும். ஏன்னா எவ்வளோ பெரிய வீக்னஸ் பாருங்கள். இவர் ஒரு பேர் ராணுவ அமைச்சர் சொல்கிறாரு, நாங்கள் பாகிஸ்தானை தாக்க போகிறத முன்கூட்டியே சொன்னோம். ஒரு பேட்டி வந்துச்சு. அப்போ ராகுல் காந்தி கேட்டார், அப்போ நீ அடிக்க போகிறத முன்கூட்டியே சொன்னியா? ஆமாம், நாங்கள் அந்த அரசு தான் சொன்னோம். பாகிஸ்தான் அரசும் தீவிரவாதிகளும் கை கோத்து கொண்டிருக்கிறார்கள் என்று யார் சொல்கிறா? இந்தியா சொல்லுது. அப்போ இந்தியா சொல்லிவிட்டு நீ பாகிஸ்தானுக்கு போய் நான் அடிக்க போகிறேன்னு சொன்னால், நீ சொன்ன கூற்று உண்மையாக இருந்தால் அந்த தீவிரவாதியை அங்கேயே வச்சுட்டு போனா? அப்போ காட்டி கொடுப்பவர்கள் இந்திய அரசாகவே இருக்கிறதே என்று ராகுல் காந்தி கேட்டார். இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறார். பல பத்திரிகைகள் கேட்டன, வெளிநாட்டு ஊடகங்கள்லாம் கேட்டன. இது என்னது? இப்போ சிந்தூர் ஆபரேஷன் பல்காம் நடந்து பல நாட்கள் கழித்து ரகசியமாக இருக்கும்போது ரகசியமாக இருக்க வேண்டிய போரை நான் நாளைக்கு அடிக்க போகிறேன், பார்த்துக்க, நான் அடிக்கிறேன், நீ தடுக்கிற மாதிரி தடுத்துக்க என்று சொல்வது நகைப்புக்கு இடமாக இருக்கிறது. அப்போ பாகிஸ்தானும் தீவிரவாதியும் ஒன்றா இல்லையா? நாங்கள் அந்த அரசியலும் தான் தெரிவித்தோம் என்று சொன்னால் நீங்கள் தானே சொல்றீங்க பாகிஸ்தானும் தீவிரவாதியும் ஒன்றா இருக்கான்ட்டு. அவன் மறுத்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ நீங்கள் அவரை நம்பி சொன்னீங்கன்னா உங்கள் கருத்துப்படி செயல்பாட்டுக்காக உங்கள் வார்த்தை பாகிஸ்தானும் தீவிரவாதியும் ஒன்றா இருக்கா நீங்கள் வார்த்தையில் சொல்கிறீங்க. ஆனால் செயல்பாடு பாகிஸ்தான் வேறு தீவிரவாதி ஏறு என்று காட்டுறது காரணத்தினால தான் நீங்கள் சொன்னீங்கன்னு போல இருக்குது. அப்போ இங்கே நம்ம இராணுவத்தினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறி. அப்போ இது என்ன சொல்கிறது? அப்போ ராஜதந்திரத்தில் இல்லை, வழிநடத்துதலையும் கேவலமான நிலை தான். இப்போ இந்த சிந்தூர் ஆபரேஷன் குறித்து நம்ம பேசும்பொழுது அதற்கு வைக்கப்பட்டிருக்க அந்த பேர் சிந்தூர், இதே அவங்க ஒரு உணர்ச்சி பூர்வமா இந்திய பெண்களோட உணர்ச்சியோட கொடுக்கிற ஒரு விஷயமா கொண்டு போறாங்க. விதவை பெண்களின் குங்குமத்தை குறிக்கிற விதமா அந்த சிந்தூர் ஆபரேஷன் நாங்க பண்ணோம் அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க. இது பாஜகவிற்கு எந்த அளவுக்கு ஒரு தேர்தல் வெற்றிக்கு உதவும் நினைக்கிறீங்க சார்? இந்த விஷயத்தை சிந்தூர்ன்ற பேர் வச்சது அதுக்குள்ள உள்ள போக வேண்டாம். விதவை பெண்ணுடைய குங்குமமாக பறி கொடுத்த குங்குமமாக இருந்துட்டு போகட்டும். ஆனால் புல்வாமாவில் பயன்படுத்தியது போல் நாம் வெற்றிக்கணியை பயன்படுத்தி விடலாம் என்ற நிலையில தான் பாஜக நினைச்சது. 25 பேர் சேர்ந்து போனப்போ 25 பேரும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்திருந்தால் இவர்களுடைய திசை திருப்பல் நாடகமே வேறு. அங்கே ஒரு முஸ்லீம் வந்த காரணத்தினால அவருடைய கூற்று அந்த செத்தான் சொல்றதுக்கு முன்னாடி அந்த நாடகம் அப்படி திரும்பி போனது. பாஜகவை பொறுத்தவரை ஈலை பேனை பெருமாக்கக்கூடியது வல்லவர்கள்.
எதையுமே திசை திருப்பி தனக்கு சாதகமாக கொண்டு வரக்கூடிய நிகழ்வுகளை பார்ப்பார்கள். அந்த வகையில் பயன்படுத்த பார்த்தார்கள். ஆனால் உண்மையில் மக்கள் தெரிந்து கொண்டது வேறு. அவர்களுக்கு எந்த வெற்றியும் கிடைக்கவில்லை. மாறாக அவர்கள் தனக்குத்தானே முகத்தில் கரியை பூசிக்கொண்டார்கள். இதில் ஒன்றை வைக்க தயவு செய்து இராணுவத்தை வைத்தோ இந்த நாட்டுடைய பாதுகாப்பை வைத்தோ நீங்கள் அரசியல் செய்யாதீர்கள். இது தவறு. தொடர்ந்து உங்கள் மீது இந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. இல்லை, நீங்கள் உங்களால் மறுக்கவே முடியாது. குற்றச்சாட்டுகளை உண்மையா பொய்யா என்ற ஆய்வுக்கூடிய இராணுவத்தை வச்சு யாரும் ஆய்வு செய்ய முடியாது. இந்த சூழ்நிலையிலும் உங்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது என்பதை இந்த ஒன்றிய அரசாங்கம், பாஜக அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும். இனியாவது அவர்கள் திருந்த வேண்டும். பஹல்காம் தாக்குதல் குறித்த அந்த அதிர்வலைகளே இன்னும் இந்தியாவில் அடங்காத நிலையில அதற்குள்ள அகமதாபாத் விமான விபத்து மிக பெரும் தாக்கத்தை நம்ம இந்திய நாட்டில் ஏற்படுத்தி இருக்கு. இதற்கு அரசியல் காரணங்கள் பல இருக்கு அப்படின்னும் பேசுறாங்க. முதல்ல நம்ம இறந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அஞ்சலியை செலுத்தினாலும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதிகளை குறித்தும் மக்கள் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுல இறந்திருக்கவர் பார்த்தீங்கன்னா முன்னாள் குஜராத்தோடைய முதலமைச்சராகவும் இருக்காரு. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல் காரணங்கள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, இன்னும் குஜராத்தில் நடக்கக்கூடிய ஏர் இந்தியாவுடைய விமான விபத்து பற்றி தெளிவான கருத்துக்கள் எதுவுமே கண்டுபிடிக்கப்படலை. அதான் உண்மை. ட்ரீம் ஃப்ளைட், அந்த போயிங் 747 2011 அவர்கள் ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட விமானங்களை அவர்கள் விற்பனை செய்து அங்கங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. விபத்து என்று சொன்னால் இவ்வளோ பெரிய விபத்து தான் முதலாக நடந்திருக்கிறதாகத்தான் பத்திரிகையில் நம்ம காண்கிறோம். இந்த விமானத்திலே என்னென்ன கோளாறுகள் நடைபெற்றது, அதில் பராமரிப்பு கோளாறுகளா, இன்ஜின் மேலே ஏறும்போது அந்த சக்தி கிடைக்கவில்லை என்கிறார்கள், அந்த வீல் உள்ள புகழை என்கிறார்கள், பறவை காரணம் என்கிறார்கள். எதுவுமே இன்னும் சொல்லப்படக்கூடாத நிலையில் இதாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கான ஆய்வுகள் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் கருத்துக்களை சொல்வதன் மூலமாக அந்த விசாரணை திசை திருப்பப்பட்டு ரொம்ப உஷாராக இருக்கணும். என்று சொன்னால் இன்றைக்கி கிட்டத்தட்ட இது உலகமே பார்க்கக்கூடிய நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக ஒருவர் மட்டுமே உயிர்த்தை பின்னில் விமானத்தில் பயணிக்காத அந்த மருத்துவ இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய பலரும் இறந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. எது விழுந்து எரியணும்னு அவனுக்கு தெரியாது. பாவம், ஃப்ளைட்டில் போனவனுக்காவது நம்ம ஃப்ளைட்டில் தான் போகிறோன்றது தெரியும். ஆகவே இதை ஒரு கிரகிக்க முடியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான, நம்ம சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்தில் நம்ம பார்த்துடாத ஒரு விபத்தாக இருந்திருக்கக்கூடிய காரணத்தினால அதோட விசாரணைகள் வரும்போது தான் கருத்து சொல்வது நல்லது. ஆகவே நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்க முடியாது. இவ்வளவு நேரம் நேர்காணலில் இணைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில்கள் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.